எக்ரேஸ் சாப்பிடுறோம். இந்த எக்ரேஸ் செம்ம டேஸ்டாக இருக்குது. வேறு லெவலு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்னி கிச்சன். இப்போ ஹர்னி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா எக் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சாப்பாடு செஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். பெப்பர் தூள், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, முட்டைக்கோஸ், கேப்சிகம், கேரட், பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். 6 முட்டை உடைச்சி ஊற்றி வச்சுருக்கோம். பற்ற வச்சு கேஸை பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு தவாவை வச்சுருக்கோம். தவா காஞ்சதும் கொஞ்சம் அந்த முட்டையை ஃப்ரை பண்ணுற அளவு கொஞ்சம் எண்ணெய் சூடானதும் நம்ம உடைச்சி ஊற்றி வச்சுருக்கிற எக்கு இதை இந்த இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம 1/2 டீஸ்பூன் உப்பு, இந்த முட்டைக்கு தேவையான அளவு இந்த மாதிரி வந்ததும் நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றி ஆனியன் போடும். எண்ணெய் காஞ்சதும் ஆனியன் போட்டோம். தேவையானதுக்கு கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கேரட், பீன்ஸ், கேப்சிகம், முட்டைக்கோஸ் கிளறி விடணும். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு, இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதும் செஞ்சு வச்சிருக்கிற சாப்பாடை இதில் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து போட்டு இந்த மாதிரி மெதுவாக கிளறி விட்டுக்கணும். இந்த மாதிரி எனக்கு அது பாத்திரம் சின்னதாக இருக்குதுன்னு சொல்லி வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிறோம். சாப்பாடு போட்டுட்டு இந்த மாதிரி எக்கு போட்டு கிளறிக்கிறோம். 2 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு கிளறணும். காமிட 1 ஸ்பூன் பெப்பர் தூள், சரி லேசாக கொத்தமல்லி தூள் வைக்கிறோம். நமக்கு தேவையான எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற லெவலு.